சேவை வரி ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வரி போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்கும், விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கும். இந்த ஜிஎஸ்டி வரி வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பை தான் உண்டாக்கும். நன்மைன்றாங்க, ஆனால் நன்மை கிடையாது. ஏழை மக்கள் பொறுத்த வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஜிஎஸ்டி வரின்னா மக்களிடத்துல பெரும் பீதியை தான் கிளப்பியிருக்க ஒழிய எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து மன சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இதில் ரொம்ப நாளாக எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம் ஜிஎஸ்டினா. ஜிஎஸ்டி இஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ முன்னாடி வந்து நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு டேக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா அதுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே லைக் வி ஹேட் டு பே அ லாட் ஆஃப் டேக்ஸ் ஃபார் ஆன் எனி திங். ஆனால் இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஒவ்வொரு டேக்ஸ் இருக்கும். தட் ஹோல் டேக்ஸ் வுட் பி லெவிட் பை த சென்ட்ரல் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். ஜிஎஸ்டினா இப்போ தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு வரி இருந்தது, வேட் வரி மாதிரி 4% 3%ன்றது. இப்போ ஜிஎஸ்டின்றது இந்தியா ஃபுல்லாக ஒரே வரின்ற போது அது ரொம்ப நமக்கு நல்லது தான். அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கணும். இன்றைக்கி எல்லா நாடும் முன்னேறிடுச்சு, நம்ம நாடு மட்டும் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே காரணம் தான். இப்போ ஜிஎஸ்டின்றது இந்தியாவை ஒரு ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு வரி தான். இது ரொம்ப நல்லது தான் நம்ம நாட்டுக்கு. ஜிஎஸ்டி இந்தியாவுக்கு आया तो बहुत अच्छा हो गया. ஜிஎஸ்டினா என்னன்றது பப்ளிக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை தான் உண்டாக்கியிருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு ஆர்வம் காட்டாமல் ஒரு பயத்தை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி விலைவாசி ஏறப்போகுது, இல்லை என்ன மாதிரி அந்த மக்களை வந்துட்டு அரசாங்கம் வந்து நடத்த போகுதுன்றது ஒரு பயம்தான் இருக்குது ஜிஎஸ்டி. இந்த தேசிய பொது வரி விற்பு திட்டம் வந்து மக்களுக்கு பயனுள்ளதே கிடையாது. சாதாரண நடுத்தர மக்களுக்கு இதில் எந்த பயனும் கிடையாது. மக்கள் தான் இதில் வந்து ரொம்ப வெறுப்படைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி வரி வந்து மக்களுக்கு வந்து எதுவும் ஏற்றக்கூடியதே இல்லை சார். இது ஏன்னு கேட்டால் வந்து மக்களுக்கு வந்து இது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் சார் எல்லாமே போய் சேருது. மக்களுக்கு ஃபுல்லாக ஏமாற்றம் தான். 35 to 40% வரல மக்களுக்கு இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல. ஜிஎஸ்டி வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறையா இருக்க எக்ஸிஸ்டிங்கான டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேட்டு, சர்வீஸ் டேக்ஸ், அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டிஸ், இது மாதிரி லைக் பர்ச்சேஸ் டேக்ஸ், என்ட்ரி டேக்ஸ், இது மாதிரி வேரியஸ் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29 ஸ்டேட்ஸில் வந்து தனித்தனியாக வந்து டேக்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போது ஆல் ஓவர் த இந்தியா வந்து ஒன்றா பண்ணியிருக்காங்க. இது வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லதாக இருக்கும், சில ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா ஹோட்டலில் போனாலும் விலை அதிகமாக தான் இருக்குது, இப்போ கம்மியாக தான் இருக்கும். இப்போ எல்லாம் ரேட்லாம் ஏறிட்டுருக்கு. 2 நாள் முன்ன சாப்பிட்டேன். ஒரு தோசை பார்த்தீங்கன்னா 35 ரூபா 40 ரூபா இருந்தது. இப்போ வந்து 70 ரூபா 75 ரூபான்றாங்க. ஃபஸ்ட்டு நகை வாங்கும்போது 1% இருந்தது, இப்போ 3% ஆக்கிட்டாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அதனால் எங்களால் அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாது. ஜிஎஸ்டியை நாங்கள் வரவேற்கிறோங்க. இது 14 வருஷமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருந்த கவர்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு இன்னிலேருந்து. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தேவையில்லாத வரிச்சுமையை தான் ஏற்றிருக்கார் மோடி. இன்னைக்கு வந்து நடுத்தர மக்களுக்கு இந்த வரி வந்து கஷ்டமானது தான். கீழ்மட்டத்துக்கு நடுமட்டத்துக்கு பிரச்சனை தான், மேல் லெவலுக்கு இது சரியானது. இப்போ நான் கால் டாக்ஸி டிரைவராக இருக்கேன். கால் டாக்ஸி டிரைவரில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு எங்களுக்கு பில்லு வந்தால் 110 ரூபா வாங்க சொல்கிறாங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டால் 10 ரூபா தர மாட்டேன்றாங்க. அது முக்கியமான பொருளுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்புறம் பொருள் எப்படி எவ்வளோ ரேட்டு அதிகமாகுது, மக்கள் எப்படி பொருள் யூஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து கொஞ்சம் வரி கம்மி பண்ணலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பொருளை வந்து வரி கம்மித்தோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். அதான் என்னோட வேண்டுகோள். ஜிஎஸ்டின்னா என்ன, அது எதனால் வருது, எதனால் கொடுக்குறாங்க, இது என்ன ரீசன், இது என்ன பயன் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவான ஒரு இந்த விஷயத்தை கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் என்னென்ன தேவை இருக்குது ப்ராப்ளத்தெல்லாம் விட்டுட்டு இதை வந்து கையில் எடுத்துகிட்டு ஆடின்றான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள வந்து பழி வாங்குற மாதிரி இருக்குது. இது மக்கள்கிட்ட வந்து பணம் சுரண்டுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. பட் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால இந்தியா ஹஸ் பிகம் அ யூனிஃபைட் காமன் மார்க்கெட். இது மோடி அரசு சிறப்பாக செய்கிறதுல நமக்கு ஒரு சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும் நம்ம நாட்டுக்காக. ஏன்னா நம்ம நாடு ஒற்றுமையாக இருந்தது தான் நல்லது நமக்கு. गरीब लोगों को फूड चीप मिल गया. மக்களுக்கு ஏமாற்றம் தான். ஒரு 40-50% வர்க்கத்திலேயே இந்த ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியாது. முதல்ல மக்களை வந்து கொள்ளடிக்கிற திட்டம் தான் இந்த திட்டம். மக்களுடைய அத்தியாவசிய தேவையான பொருட்கள் மீதெல்லாம் கூட வரி விதிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீக்கணும்.
அப்போ தான் சாதாரண மக்கள் வந்து நாட்டில் வந்து உயிர் வாழ முடியும். அதனால் இந்த இது கைவிட்டு மக்களுக்கு தேவையானதை செய்தால் நல்லாயிருக்கும். ஜிஎஸ்டின்றது அமல்படுத்துறது ரொம்ப கஷ்டம், தேவையில்லாத ஒரு வேலை இது. பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பட் ஓவராலாக நம்மளுக்கு பார்க்கும்போது இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெனிஃபிட் ஃபார் அல்டிமேட் கஸ்டமருக்கும் பெனிஃபிட் தான், ஃபார் ட்ரேடர் மேனுஃபேக்சரருக்கு எல்லாத்துக்கும் இது பெனிஃபிட் தான். இது மோடி வந்து கரெக்டான டிசிஷன் தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். அதனால் ஜிஎஸ்டி நல்லதுன்னு நம்புகிறோம். ஆனால் ஜிஎஸ்டி வந்தனால ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது உண்மையாக இல்லையான்னு சொல்லி அது கவர்மெண்ட் சரியாக தெளிவுபடுத்தணும். அந்த ஜென்ரல் டேக்ஸ் வரினா என்ன அப்படின்னு மக்களுக்கு சரியான தெளிவு கொடுக்கணும். எங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக தெரியுது. அரசு பார்த்து இதெல்லாம் மக்களுக்கு நல்லதை செய்யணும். இதனால் நாடு எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இந்த ரூபா நோட்டுகளால் மக்கள் அவதைப்பட்டு இருந்தோம். இப்போ அடிஷ்னலாக இந்த வரி சுமையை வேறு ஏற்றிருக்காரு. மக்கள் மேலே மேலும் மேலும் பாரத்தை ஏற்றுறது தான் மோடியோட அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இது ஓவராலாக சொல்ல போனால் ஜிஎஸ்டின்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை தான் சொல்லலாம். மக்களுக்கு முக்கியமான அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லைக் சொன்ன மாதிரி வேட்டில் அவங்க அதில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு அதோட கம்ப்ளைண்ட்ஸ், லைக் சர்வீஸ் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட்ஸ், அந்த மந்த்லி ஒவ்வொரு டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டியூ டேட்ஸ் இருக்கும். லைக் சர்வீஸ் டேக்ஸ் எவ்ரி மந்த்து சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணணும், வேட் பே பண்ணணும், எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆப்ரேஷனல் பார்ட் வந்து அவங்களுக்கு அந்த பர்டன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. பர்சனலாக ஐ வெல்கம் ஜிஎஸ்டி. தேங்க்யூ. காய்கறி விற்கிறவங்க எல்லாருக்கும் வந்து 18% ஏற்றுறதுக்கு தேவையில்லாத ஒரு நெசசரி இது. இது வந்து பொதுமக்களுக்கு தான் மேலும் மேலும் வரி சுமையை வந்து அதிகமாக்கியிருக்கார் மோடி. இது மக்களுக்கு பாரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாதுன்றது எங்களுடைய கருத்து. இதே பீஸா அது இதெல்லாம் ஹோட்டலுக்கு போனால், ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்னா 18% வரி இப்போ ஏற்றிருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத வரி சலுகை. இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் இதனுடைய எஃபெக்ட் தெரியும் அவங்களுக்கு. அது வரைக்கும் அது தெரியாது. இனிமேல் யாருமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்க முடியாதுன்றது அது நிரூபிக்க போகுது பாருங்கள்.